இதானே உங்களுக்கு செந்தூர் மாறுது. அந்த படத்தை அந்த பாட்டுக்கு வேலை போட்டேன் போட்டேன்னா ஒன்று ஏன் வேற பாட்டு போடியா நம்ம போட்டேன் இது போட்டேன்னு சொல்லி போட்டீங்க. நான் எழுதினேன் இல்லாத பூ உலகத்துல யாருமே சொல்லாத பூ. செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லென்று காற்றே என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ. அது பெரிய கவிஞர் ஆயிடுச்சு. இப்போ ஆரம்பம் உங்க பிள்ளையார் வேணா வேணா கை தூக்கி விட்டீங்க. இது வரைக்கும் ஏறக்குறைய 1200 பாட்டு இருக்கு. 2000 பாட்டு இருக்கு. ஏதோ ஏதோ அயன் பண்ணிட்டு இருக்கா உங்க சட்டை. அப்ப சிலிண்டர் சூடா இருக்கிறது வந்து எனக்கு சிலிண்டர் எண்ணத்தில் ஏதோ சிலிண்டர் எங்கும் நெஞ்சம் சொல்லெந்தர் எண்ணத்தில் ஏதோ சிலிண்டர் சிறுவன் மடிய செய்யும் அது தெரிக்கும் துணை செய்யும் இரு கண்மணி பொங்கி மிகழித்தாளயம் தினமும் தொடரும் கதையும் நினைவும் இனாராது ராகம் தாளம் பாவம் போல நானும் நீயும் சேரும் சிறுவன் மடிய செய்யும் நதியும் முழுமதியும் இரு இதயம் தனில் பதியும் ரதியும் அதன் பதியும் பெரும் சுகமே உதயம் விதை ஊன்றிய நெஞ்சம் விளைவானது நெஞ்சம் கதை பேசுது கலந்தாடுது கலந்தால் சுவை மிஞ்சும் உயிர் உன்வசம் உடல் என் வசம் பயிரானது நினைவு. இது 10 நிமிஷம் எழுதி கொடுத்தாங்க. அவர்கிட்ட மாம்பூர் ஹோட்டலில் அவர்கிட்ட போட்டு உட்காந்துருக்கான். இந்த பாட்டு எழுதுறான். நீங்கள் வெளியே போட்டு காதல் ஹெட்ஃபோன் போட்டு டேபிள் கால் வச்சுட்டு பாட்டு எழுதி கொடுத்தா அப்போ அர்த்தம் பார்த்தனா உங்களுக்கு தெரியாது. பாட்டு பாட்டு நல்லா இருந்தது. ஆமாம் சூப்பர். அதுக்கப்புறம் ஆச்சரியம் நல்லா எழுதிருக்கடா நீ. லக்கிண்ணா நான் தான் லக்கி பர்சன். ரொம்ப லக்கி. எத்தனை பேர் நினைவே எனக்கோ சுருதி உள் கனவே எனக்கு கிருதி தினம் தினம் நான் எடுப்பேன் பாடல்கள் கோடி தினம் தொடுப்பேன் அன்பே உனையே நினைத்திருப்பேன். கரையில் இப்படிலாம் பாட்டு எனக்கு வளர்ந்தது. நான் அந்த சைடில் எப்படி வளர்ந்தேன் எழுதியிருக்கேண்ணே. எல்லாமே எழுதப்படும். சும்மா வெறுமனே வந்து போற்றி புகழ்றது இல்லையா. பாரதி நீங்க வந்து படங்கலாம். ஐயோ தாப்பர் இப்போ நினைச்சு பார்க்குறேன். என்ன போலித்தனமால எனக்கு வராது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும். நான் வாழ சொல்ல தேவையில்லை. அது